திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பசுபதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பசுபதி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் புதுக்கோட்டையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு இலுப்பூரில் விராலிமலை தொகுதி சட்டமன்ற திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியனை ஆதரித்து நடைபயிற்சி மேற்கொண்டும் பேருந்தில் ஏறி மக்களிடம் குறைகள் என்ன இருக்கிறது என்று கேட்டும் அடுத்து 2.0 ஆட்சி அமைய வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் மறந்திராமல் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த பகுதி மக்கள் அவருக்கு நல்ல உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பசுபதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பசுபதி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் புதுக்கோட்டையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு இலுப்பூரில் விராலிமலை தொகுதி சட்டமன்ற திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியனை ஆதரித்து நடைபயிற்சி மேற்கொண்டும் பேருந்தில் ஏறி மக்களிடம் குறைகள் என்ன இருக்கிறது என்று கேட்டும் அடுத்து 2.0 ஆட்சி அமைய வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் மறந்திராமல் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த பகுதி மக்கள் அவருக்கு நல்ல உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பசுபதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பசுபதி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் புதுக்கோட்டையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு இலுப்பூரில் விராலிமலை தொகுதி சட்டமன்ற திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியனை ஆதரித்து நடைபயிற்சி மேற்கொண்டும் பேருந்தில் ஏறி மக்களிடம் குறைகள் என்ன இருக்கிறது என்று கேட்டும் அடுத்து 2.0 ஆட்சி அமைய வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் மறந்திராமல் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த பகுதி மக்கள் அவருக்கு நல்ல உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பசுபதி.